அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆன் ஒரு பேரதிசயம் என்ற தலைப்பில் 3 நாட்களாக இன்றைய தினம் 4வது தினம் தொடர்ச்சியாக சில செய்திகளை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் இந்த தலைப்பினுடைய கடைசி நாளாக இருக்கின்ற காரணத்தினால மிக முக்கியமான ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது அடிப்படையாக இந்த திருமறை குர்ஆன் இது மனிதர் குலத்துக்கு சவால் விடுகிறது. இது போன்று ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள் என்று சவால் விட்டது. 1400 வருடங்கள் ஆகிறது, அதை யாராலும் கொண்டு வர முடியவில்லை. அதே போன்று திருமறை குர்ஆன் இதில் ஏதாவது ஒரு முரண்பாடை எடுத்து காட்டுங்கள் என்று திருமறை குர்ஆன் சவால் விடுகிறது. அதையும் யாராலும் எடுத்து காட்ட முடியவில்லை. திருமறை குர்ஆன் உயர்ந்த நடையில் இருக்கிறது. பெரும் பெரும் கல்வியாளர்களெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அதனுடைய மொழி நடை இருக்கிறது. திருமறை குர்ஆன் மனித குலத்திற்கு முதன்மை அறிவாக இருக்கக்கூடிய படைத்த அல்லாஹ்வை, இறைவனை எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை மிக தெளிவாக நமக்கு எடுத்து சொல்கிறது. அதே போன்று திருமறை குர்ஆன் மனிதனுக்கு தேவையான அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய நிம்மதியை எப்படி பெறுவது என்பதை திருமறை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லித் தருகிறது. நேற்றைய தினம் கூட, அதாவது நேற்று முந்தைய தினம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சிரமத்தை சந்தித்தார்கள், ஆனாலும் அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். அதில் இந்த நிம்மதி அப்படிங்கிறதுல எப்படி அந்த சஹாபாக்கள் ஒரு சில விஷயங்கள் எப்படி புரிந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு சில செய்திகள் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய கணவர் அபூ சலமா, உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, என்னுடைய கணவர் மிக சிறப்பான ஒரு கணவர், நபித்தோழர்களில் மிக சிறப்பு வாய்ந்தவர்களில் ஒருவராக இருக்கிறார். ஒரு விபத்து அல்லது ஒரு போரில் கடுமையான ஒரு காயம் ஏற்பட்டு விடுகிறது. எந்த அளவுக்கு என்றால் மரண தருவாய்க்கு போயிடுறாரு. இனி தப்பிக்க முடியாது, மரணம் வந்துவிடும் என்ற அளவுக்கு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் தன்னுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து சொல்கிறாங்க, யா உம்மு சலமா, உம்மு சலமாவே, நான் மரணித்து விட்டால் நீங்கள் 2வது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு, யா அல்லாஹ், என்னை விட சிறந்த ஒரு வாழ்க்கை துணையை உம்மு சலமாவிற்கு வழங்குவாயாக அப்படின்னு துவா செய்கிறாங்க. இந்த செய்தியை சொல்லக்கூடிய உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நான் எனக்கு உள்ளாடி யோசித்து பார்த்தேன், இந்த பூமியில், அதாவது இந்த இடத்துல அபூ சலமாவை விட சிறந்தவர் யார் தான் இருப்பா? அந்த அளவுக்கு சிறந்த நபித்தோழர் அப்படின்னு யோசித்து பார்த்தேன். சில நாட்கள் கழிகிறது, அபூ சலமா அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க, மிக சிறப்பான ஒரு நபித்தோழர், இவரை மாதிரி இன்னும் யார் தான் கிடைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்குன்னு அந்த மனைவி எந்த அளவுக்கு தன்னுடைய கணவரை நேசித்திருப்பார்கள். அந்த நேரத்தில் தாங்க முடியாத வருத்தம். நாமெல்லாம்னா வார்த்தை என்னெல்லாமும் பேசிக்குவோம். அல்லாஹ்க்கு கண் இல்லையா, எனக்கு மட்டும்தான் இவ்வளோ கஷ்டம் தரணுமா, என்னுடைய கணவன் மட்டும்தான் எடுக்கணுமா, அல்ல என்னுடைய மனைவியை மட்டும்தான் எடுக்கணுமா, இப்படியெல்லாம் பேச ஆரம்பிப்போம். ஆனால் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், கடுமையான துன்பம் வரக்கூடிய நேரத்தில் ஒரு துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அந்த துவாவை ஓதினால் அதை விட சிறந்ததை அல்லாஹ் வழங்காமல் இருப்பது கிடையாது. என்ன துவா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபீ முஸீபத்தி வஹ்லுஃப் லீ கைரம் மின்ஹா. யா அல்லாஹ், இன்னா லில்லாஹ், நாங்கள் உனக்குரியவர்கள், உன்னிடமே திரும்பி வரக்கூடியவர்கள், எங்களுக்கு ஏற்பட்ட இந்த கஷ்டத்தை துன்பத்தை பொறுத்து கொண்டேன், இதை விட சிறந்ததை எங்களுக்கு வழங்குவாயாக என்ற இந்த துவாவை கஷ்டமான நேரத்தில் ஓதுங்கள் என்று நபிகளார் கற்றுத்தந்தார்கள். அதை விட சிறந்ததை அல்லாஹ் தருவான் என்று சொன்னார்கள். அந்த துவாவை நான் ஓதினேன். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இடத்துல, உங்களை 2வது முறையாக திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். உம்மு சலமா அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். யார்? அபூபக்கர் யார் ரலியல்லாஹு அன்ஹு, நபிமார்களுக்கு அடுத்தபடியாக மனித குலத்தில் மிக சிறந்த ஒரு மனிதர் அபூபக்கர் சித்திக். மறுத்துடுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
திருமணம் கேட்டு வர்றாங்க, 2வது திருமணம் செய்கிறேன், அவங்களே மறுத்துடுறாங்க. நிலைமை யோசிச்சு பாருங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி ரசூலுல்லாஹ் இந்த கஷ்டமான நேரத்தில் இந்த துவாவை ஓதினால் உங்களுக்கு சிறந்த ஒரு கணவரை தருவான் சொன்னார்களோ, சிறந்த ஒன்றை தருவான் என்று சொன்னார்களோ, அதே மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னுடைய முதல் கணவர் அபூ சலமாவை விட சிறந்த ஒரு வாழ்க்கை துணையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வதாக தந்தான். யாரை தெரியுமா? முஹம்மது ரசூலுல்லாஹ்வை எனக்கு 2வது வாழ்க்கை துணையாக தந்தான் என்று சொன்னால் யோசிச்சு பாருங்க. கடுமையான துன்பம் வருதா? நாம் சமீபத்தில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் அனிதா என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவி, +2ல நல்ல படிக்கக்கூடிய ஒரு மாணவி, நீட் தேர்வு வருகிறது, டாக்டர் ஆக வேண்டும் என்ற ஒரு கனவு, முடியாது, நீட் வந்துருச்சா உடனே தற்கொலை செய்து மரணித்து விடுகிறாள். அந்த மாணவியை பொறுத்த வரைக்கும் சாதாரண படிக்கக்கூடிய மாணவெல்லாம் கிடையாது, விருதுநகர் மாவட்டம்னு நினைக்கிறேன், அந்த மாவட்டத்தில் முதல் மதிப்பெண், மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட். அப்படிப்பட்ட ஒரு பெண் நீட் தேர்வு வருது, அதை எதிர்கொள்ள முடியாது, கிடைக்காதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம், தற்கொலை செய்து கொள்கிறார். ஆனால் ஒரு இஸ்லாமியன் எவ்வளவு சிரமத்தை சந்தித்தாலும் இந்த துவா ஓத போறான், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதைவிட சிறந்ததை அவன் வழங்குகிறான். அப்போ கஷ்டங்கள் வரக்கூடிய நேரத்தில் அந்த சஹாபாக்களை நபிகளாரும் திருமறை குர்ஆனும் எப்படி அந்த வஹி செய்தி அது ஒரு பேர் அதிசயம் என்று பேசுகிறோமே எப்படி பக்குவப்படுத்தியது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கஷ்டத்தை எதிர்கொள்வதற்கு இஸ்லாம் கற்றுத் தருகிறது. நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப விரும்புவோம், எப்படியாவது கிடைச்சிடமே அப்படின்னு விரும்புகிறோம், ஆனால் அது கிடைக்காது, உடனே உடஞ்சு போயிடுறோம். எவ்வளோ முயற்சி பண்ண, எனக்கு மட்டும் கிடைக்கலையே. திருமறை குர்ஆனை படித்து பாருங்கள், அது ஒரு பேர் அதிசயம், அது நிம்மதியை தரும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அஸா அன் துஹிப்புஹு ஷையன் ஃபஹுவ ஷர்ருல் லக்கும். ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப நேசிப்பீங்க, அது உங்களுக்கு தீங்கா இருக்கும். குர்ஆனுடைய வசனம். அஸா அன் தக்ரஹு ஷையன், ஒரு விஷயத்தை நீங்கள் வெறுப்பீர்கள், இது நடக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க, ஃபஹுவ கைருல் லக்கும், அது உங்களுக்கு நன்மையா இருக்கும். அந்த வார்த்தையை சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுவான், வல்லாஹு அஅலமு வ அன்தும் லா தஅலமூன். அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சவன், நீங்க எதையும் அறிய மாட்டீங்க. நம்ம இதுதான் நல்லதுன்னு நினைப்போம், இது நல்லது கிடையாதுப்பா, இதோட சிறந்தது வேற ஒன்று இருக்கு, நீ அதை வெறுத்தாலும் சரிதான், அது உனக்கு நன்மை இருக்கிறது என்பதை அல்லாஹ் அறியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகள் கஷ்டங்களையும் எப்படி பொருந்திக்கணும், அல்லாஹ் இதுல நன்மையை நாடி இருக்கிறான். இது நான் ஒரு விஷயத்தை நாம் விரும்புகிறோம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் என்னுடைய ரப்புல் ஆலமீன் விரும்புகிறான், நாடுகிறான், அது நன்மையாக தான் இருக்கும். இப்படி புரிந்து கொண்டால் வாழ்க்கையில் பல நிம்மதிகளை நம்மால் பெற முடியும். அல்லாஹ்வை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு அருட்கொடைகளை நமக்கு வழங்கி இருக்கிறான். கண்களை வழங்கி, உணவை வழங்கி, உடையை வழங்கி, எல்லாத்தையும் வழங்குகிறான். அவனுக்கு மாறு செய்கிறோம், அடுத்த நாளும் உணவு வழங்குகிறான். ஃபஜர் தொழ மாட்டேங்கிறோம், ஆனாலும் தேவையான வாழ்வாதாரத்தை வழங்குகிறான். தாயை விட பல மடங்கு அன்புள்ளவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அவனை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள், அவனை நேசிப்போம். திருமறை குர்ஆன் அதை தான் கற்றுத் தருகிறது, நபிகளார் அதை தான் சொல்லி தந்தார்கள். அல்லாஹ்வை நேசிக்க ஆரம்பிச்சோம்னா வாழ்க்கையில் கஷ்டங்கள் சிரமங்கள் ஏற்பட்டால் அது புரிந்திக்குவோம், என்னுடைய ரப்புல் ஆலமீன் நன்மையை தருகிறான். இதன் மூலமாக வாழ்க்கை நம்மால் நிம்மதியை பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், திருமறை குர்ஆன் அது ஒரு பேர் அதிசயம் அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு சில செய்திகளை குறிப்பிடலாம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் அந்த மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை எடுத்து சொல்றாங்க. இஸ்லாத்தை பின்பற்றினால் உடனேயே அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, கொலை செய்து விடுவார்கள். நம்ம ஒரு சிறிய கூட்டமாக இருக்கிறோம், யாராவது நம்முடைய தௌஹீத் பள்ளிவாசலுக்கு வந்தால் கொன்றுவோம் அப்படின்னு சொன்னால் யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க, வந்தவங்க கூட ஓடிடுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள், திருமறை குர்ஆன் என்ற பேர் அதிசயத்தை எடுத்து சொன்னார்கள். அந்த மக்கள் கூட்டம் கூடிக்கிட்டே இருந்துச்சு. எவ்வளவு எதிர்ப்புகளை எதிர்கொண்டாலும் அந்த மக்கள் கூட்டம் கூடிக்கொண்டே இருந்தது. காரணம் என்னவென்றால், அல்லாஹ்வை பற்றி, அல்லாஹ்வுடைய தன்மையை பற்றி அந்த மக்களுடைய உள்ளத்துல ஆழமா பதிவு செய்தாங்க ரசூலுல்லாஹ். திருமறை குர்ஆனுடைய ஒரு வசனம் வருகிறது, ذிக்ரு ரஹ்மத்தி ரப்பிக அப்தஹு ஜக்கரியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நம்முடைய அடியார் ஜக்கரியாவை நீங்கள் நினைவு கூறுங்கள். இத் நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, அவர் ரகசியமான முறையில் சப்தம் குறைவான நிலையில அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார். என்ன பிரார்த்தனை செய்தார்? ரப்பி ஹப்லி மில்லதுன்க துர்ரியத்தன் தொய்யிபா, தூய்மையான ஒரு சந்ததியை எனக்கு தா அல்லாஹ் அப்படின்னு அவர் துவா செய்தார்.
துவா நாமெல்லாம் செய்கிறோம், அது மாதிரி அவர் துவா செய்தார். அதை சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், அவர் எப்படிப்பட்ட நிலையில் துவா செய்தார்னு சொன்னால், வம்ராத்தி ஆக்கிர், என்னுடைய மனைவி மலடி ஆயிட்டார், கிளவி ஆயிட்டாங்க. வஸ்தான ராசு ஷைபா, என்னுடைய முடிகள் எல்லாம் நரைத்து விட்டது. வஹனன் அலுபு மின்னி, எலும்புகள் எல்லாம் பலகீனமாகி விட்டது. நான் முதியவன் ஆயிட்டேன், முடியெல்லாம் நரைச்சு போயிருச்சு. மனைவி மலடி ஆகிவிட்டால் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருப்பதாவே தெரியல. அதை சொல்லிக்கிட்டு சொல்லுவாங்க, வலம் அக்கும் பி துஆஇ ரப்பி ஷகியா, யா அல்லாஹ் உன்னிடத்துல துவா கேட்டேன் அப்படிங்கிறதுனால நான் துர்பாக்கியசாலி ஆனது கிடையாது யா அல்லாஹ். உன்கிட்ட கேட்ட உனக்கு முடியாது அப்படிங்கிறது கிடையாது யா அல்லாஹ். எனக்கு முடிவு நரைச்சிருச்சு, எலும்புகள் பலகீனமாயிருச்சு, மனைவியால் குழந்தையை பெற்றெடுக்க முடியாத நிலை வந்து விட்டது. ஆனா நீ நினைச்சா நடக்காது அப்படிலாம் கிடையாது, அதுல எல்லாம் நான் நிராசை அடையவில்லை அப்படின்னு அவர்கள் துவா செய்தார்கள். நபிகளார் இதை ஓதி இருப்பாங்களா இல்லையா? அந்த நபி தோழருடைய உள்ளத்துல இறக்குனாங்க, அல்லாஹ்வால எல்லாம் முடியும். அடுத்த வசனத்தை அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னா நுபஷ்ஷிருக பிஉலாமின் இஸ்முஹு யஹ்யா, யஹ்யாவை கொண்டு அவருக்கு நற்செய்தி சொன்னோம் என்று இறைவன் சொல்கிறான். அந்த விஷயத்தை உள்ளத்துல பதிவு செய்யணும். ஒட்டுமொத்த மருத்துவ உலகம் சொல்லுவோம், பெரு கேன்சர், பயங்கரமான கேன்சர், செத்து போயிடுவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீது உறுதியான நம்பிக்கை வைக்க முடியும். அவன் நாடினால் எதையும் நடத்தி காட்டுவான். இன்னைக்கு நம்மை ஆட்சி செய்யக்கூடியவர்கள் சில இடங்கள்ல நம்ம கூட அப்படியே தடுமாறி போயிடுறோம். பாபர் மஸ்ஜிதை இடித்தார்கள், அதான் முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் இன்னும் இஸ்லாமியர்களுடைய நிலை. இப்ப என்ன, யூபியில் இருக்கக்கூடிய அந்த குரங்கு சொல்கிறது, என்ன சொல்றான், அதாவது முஸ்லீம்களுடைய பள்ளி இடிச்சு பாபர் மஸ்ஜித் ராமர் கோயில் கட்டிட்டான், ஒரு 5 ஏக்கர் பிச்சை போடுற மாதிரி போட்டுட்டான், இதுல நீங்க பாபர் மஸ்ஜிதை கட்டிக்கங்க அப்படின்னு. சரி அப்படின்னு பார்த்தா இப்ப சொல்றான், கியாமத்து நாள் ஆனாலும் பாபர் மஸ்ஜிதெல்லாம் கட்ட முடியாது அப்படிங்கிறான். இன்னும் சில பேர் சொல்றான், எப்படி, கியாமத்து நாள் ஆனாலும் இனி எப்பொழுதுமே எங்களுடைய ஆட்சி தான், இந்த பாசிச ஆட்சி தான் அப்படின்னு சொல்றான். சில நேரத்தில் நம்ம ஆமா இல்ல, பெரிய மிருக பலத்தோடி பெரிய கட்சி, உலகத்திலே பெரிய கட்சியா இருக்கிறான், இவனெல்லாம் அசைக்க முடியாது என்று நாம் கூட ஈமான்ல பலகீனமானவர்கள், நவுதுபில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், கொஞ்சம் அப்படியே தடுமாறி போயிடுறோம். திருமறை குர்ஆனை படித்து பார்த்தோம் என்றால், நபிகளாருடைய பொன்மொழியை படித்து பார்த்தோம் என்று சொன்னால், இதெல்லாம் இந்த பேச்சுக்களை பறித்து ரொம்ப எள்ளி நகையாடக்கூடிய ஒரு பேச்சா தான் இருக்கும். ஏன் தெரியுமா, ஃபிரௌன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான், நாமெல்லாம் அறிந்த செய்திதான். அவனை விட இவர்கள் பெரியவர்களா? அவன் என்ன சொன்னான் தெரியுமா, நான் உங்களுடைய கடவுள் அப்படின்னு சொல்லல. என்ன சொன்னான்னா, நான் உங்களுடைய கடவுள்களுக்கெல்லாம் உயர்ந்த கடவுள்டா. எப்படி சொல்றான், ஆனா ரப்புக்குமுல் ஆலா, உங்களுடைய கடவுள்களின் மிக உயர்ந்தவன்டா. தஜ்ரீமின் தஹ்தி, என்னுடைய காலுக்கு கீழே தான் இந்த ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது அப்படின்ட்டான். உன் கடவுளுக்கு பெரிய கடவுள் நான் தான், எனக்கு கீழே தான் இந்த ஆறெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொன்ன அந்த ஃபிரௌனை, ஆண் குழந்தைகளை எல்லாம் படுகொலை செய்து கொண்டிருந்த அந்த ஃபிரௌனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த தண்ணி அவனுடைய காலுக்கு, ஆறுகள் எந்த ஃபிரௌனுடைய காலுக்கு கீழ் ஓடுகிறது என்று சொன்னானோ, அந்த தண்ணீருக்கு கீழாவே அல்லாஹ் அவனை புதைத்து விட்டான், மூழ்கடித்து விட்டான். இதுதான் வரலாறு. திருமறை குர்ஆனுடைய வசனத்தை படித்து பாருங்கள். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதிக்கல் கைர். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் யார் தெரியுமா, அல்லாஹ் யார் தெரியுமா, குலில்லாஹும்ம, நபியே நீங்கள் சொல்லுங்கள், மாலிக்கல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் பேரரசன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். தான் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை பறிக்கிறான், தான் நாடியவர்களை கண்ணியப்படுத்துகிறான், தான் நாடியவர்களை இழிவுபடுத்துகிறான். எல்லா ஆட்சி எங்கள்கிட்ட இருக்குன்னு பேசிக்கிட்டு இருப்பான், ஒரு செகண்ட் பார்க்கறோமா இல்லையா? சிரியாவில் ஆட்சி செய்துட்டு இருந்தான், மறுநாள் காலையில் பார்த்தா ஆளை காணும். பக்கத்தில் இருக்கக்கூடிய மியான்மர் ஆன் சான் சுகி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணிற்கு என்ன இது கொடுத்தான்னா, நோபல் பரிசு கொடுத்தான். இப்போ பார்த்தா அவ்வளோ அநியாயம் செய்திருச்சு, பர்மாவில் இஸ்லாமியர்களை அடித்து விரட்டியது. இப்போ பார்த்தா 23 வருடங்கள் வீட்டு சிறையில் அவளுடைய ராணுவமே தூக்கி உள்ளப்பட்டிருக்குது. இப்போ எத்தனை ஆட்சி பங்களாதேஷில் பார்க்குறோம். நேற்று வரைக்கும் பங்களாதேஷனுடைய அதிபர் இன்னைக்கு இந்தியாவில் தஞ்சமடைந்து வந்திருக்கிறான். அப்போ இப்படி ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்குறான். அவன் நினைச்சுக்கிட்டா ஒரு செகண்ட்ல பறித்துடுவான்.
இவர்களுடைய இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்து ஒருபொழுதும் இஸ்லாமியர்கள் பயப்படக்கூடிய ஒரு தேவையே இல்லை என்பதை நாம் உறுதியாக இந்த உறுதியை தந்தது திருமறை குர்ஆன். அது ஒரு பேர் அதிசயம். ஒரு சில விஷயங்களை கூறி நிறைவு பகுதிக்கு வருகிறேன். திருமறை குர்ஆன் ஒரு பேர் அதிசயம். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் விஞ்ஞானம் என்றால் என்ன என்று தெரியாத அந்த மக்களுக்கு, மனிதர்களும் விலங்குகளும் ஒன்று போன்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருமறை குர்ஆன் சொன்னது என்ன சொல்லுச்சு? பிக் பேங் தியரி அப்படின்னு ஒன்று இருக்குது, பெரும் வெடிப்பு கோட்பாடு. விஞ்ஞானிகள்ட்ட என்னன்னு கேட்டீங்கன்னா, பிக் பேங் தியரி அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பத்தில் வானம் பூமி எல்லாம் அப்படியே சேர்ந்து ஒரு நெபுலாவாக ஒரு பொருளாக இருந்துச்சு. அது அப்படியே வெடிச்சு வானம் தனியா, பூமி தனியா, சூரியன் தனியா, சந்திரன் தனியா, இப்படி பிரிஞ்சிருச்சு. பெரும் வெடிப்பு கோட்பாடு, பிக் பேங் தியரி அப்படின்பா. எப்ப கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு கேட்டா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, அல்ல ஒரு 200 வருடத்துக்கு முன்னாடி, அல்லது வேணும் வச்சுக்க ஒரு 500 வருடத்துக்கு முன்னாடி. 500 வருஷம் கிடையாது, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் திருமறை குர்ஆன் வசனம் பேசுகிறது. அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாத்தி வல் அர்து கானத் ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா. அல்லாஹ் சொல்றான், இந்த காஃபிர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஆரம்பத்தில் வானமும் பூமியும் ஒன்றாகவே இருந்தது, அதை நாமே பிரித்தெடுத்தோம் என்று இறைவன் சொல்கிறான். பிக் பேங் தியரி காலி ஒரு வசனத்துல. இந்த ஆனா வானமும் பூமி சேர்ந்து இருந்துச்சு, அதை நாமே பிரிச்சு எடுத்தோம். பெரும் வெடிப்பு கோட்பாடு முடிஞ்சிருச்சு. ரொம்ப சாதாரணமா விஞ்ஞானத்தை பேசிட்டு போயிடும் திருமறை குர்ஆன். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்னைக்கு மழை பொழிகிறது. மழை எப்படி பொய்யுது? ஆரம்பத்தில் ஏதோ வருது ஏதோ போகுது அப்படின்னு நினைச்சிருப்போம். இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது, ஒரு 100 வருடம் அல்ல 200 வருடத்துக்கு முன்னாடி வானத்திலிருந்து பெய்யக்கூடிய அந்த தண்ணீர் மழை அப்படி ஆறுகளாக, நதிகளாக, குளங்களாக அப்படியே போய் கடலுக்கு சேருது. கடல்ல இருந்து அது வெப்பத்தில் நீராவியாகி மேல வானத்துக்கு போகுது. அதற்கு அடுத்து மேகங்களாக மாறி அது குளிர்ச்சி ஏற்படக்கூடிய நேரத்தில் மழையாக பொழிகிறது. இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்கிறது. 1400 வருடங்களுக்கு முன்னாடி இது தெரியுமா? தெரியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓதுகிறான், திருமறை குர்ஆன் வசனம் சொல்கிறது, வஸ்ஸமாஇ ஸாத்திர் ரஜ, திருப்பி அனுப்பக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக. எப்படி? திருப்பி அனுப்பக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக. எதை திருப்பி அனுப்புது? கடலிலிருந்து நீராவி அப்படியே மேலே போகுது. திருப்பி எது வருது? நீராவியா வரல. எப்படி வரல? நீராவி மேலே போய் நீராவியா திருப்பி வராம இறைவன் அந்த நீராவியை தண்ணீராக திருப்பி அனுப்புகிறான். ரொம்ப சாதாரணமாக கடந்துட்டு போகுது. வஸ்ஸமாஇ ஸாத்திர் ரஜ, திருப்பி அனுப்பக்கூடிய வானத்தின் மீது சத்தியமாக. அது மட்டுமா, மனிதர்கள் எப்படி உருவானார்கள், உயிரினங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு அழகா சொல்லிடுவான், எல்லாருமே தண்ணீரால படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். ஒரு பூச்சி எடுத்து அப்படியே நீக்கி பார்த்தா தண்ணீராக இருக்கணும். 1400 வருடங்களுக்கு முன்னால் குடிக்கிறது கூட தண்ணி கிடையாது, பாலைவனம். ரசூலுல்லாஹ் அந்த மக்கள்கிட்ட ஓதி காட்டுகிறார்கள், வஜஅல்னா மினல் மாஇ குல்லி ஷைஇன் ஹய்யின் அஃபலா யுமினூன், உயிருள்ள ஒவ்வொரு பொருட்களையும் தண்ணீரால் படைத்தோம் அப்படிங்கிறதை இவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா? இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது, உயிருள்ள அனைவரும் தண்ணீரால் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறது. இப்படி ஒவ்வொரு விஷயத்தை இன்னும் தெளிவாக ஏராளமான விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை நம்மால் பேச முடியும். மனிதன் கேட்கிறான், நாங்கள் உயிரோடு மக்கி மண்ணோடு மண்ணாக போனதற்கு பிறகும் மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவோமா? எலும்பெல்லாம் இல்லாம சதைகள் எல்லாம் மண்ணு அரித்து அப்படி போனதுக்கு பின்னாடி எழுப்பப்படுவோமா என்று கேலியாக கேட்கிறார்கள். திருமறை குர்ஆன்ல பல வசனங்கள் பேசுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நீ எலும்பு கூடாக மண்ணோடு மண்ணாகி மக்கி போனாலும் எழுப்பப்படுவான்னு கேட்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், குல் ஹுவல்லதி அன்ஷாக்கும் அவ்வல மர்ரா, உங்களை முதலில் யார் படைத்தானோ அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் உங்களை உயிர்ப்பிப்பான். செத்து போன ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதா படைக்கிறதா சிரமம், ரெண்டாவது படைக்கிறது ஈஸி. ஒரு மொபைலை முதல் முறையில் தயாரிக்கிறது ரொம்ப சிரமம், ரெண்டாவது தயாரிக்கிறது அதை பார்த்து காப்பி அடிக்கிறது ரொம்ப ஈஸி. அல்லாஹ் அதே பதில சொல்றான், ஃபர்ஸ்ட் உன்னை உருவாக்குறது சிரமம், உன்னையே உருவாக்கிட்டேன், நீ செத்துட்டியன்னா எலும்பு கூட ஆயிட்டியன்னா மீண்டும் உருவாக்க முடியாதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதில் சொல்றான். இன்னொரு வசனத்துல சொல்றான், ஒன்னை மட்டும் உருவாக்க மாட்டேன், விரல் நுனி இருக்குல்ல, பலா காதிரீன அலா அனுஸவ்விய பனானா, விரல் நுனிய கூட முன்னாடி இருந்தது மாதிரி தெளிவா கொண்டு வருவேன்னு சொல்றான் அல்லாஹ். ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி விரல் ரேகையை ஆய்வு செய்தார்கள். 10 லட்சம் பேருடைய விரல் ரேகையை ஆய்வு செய்கிறான். ஒருவருடைய ரேகை இன்னொருவரோடு 10 லட்சத்துல ஒருவர் கூட கிடையாது. கண்டுபிடிக்கிறான், அவ்வளவு ஆச்சரியமா. ஆனா 1400 வருடங்களுக்கு முன்னால் இறைவன் சொல்றான், ஒன்ன மட்டும் இல்ல உன்னுடைய விரல் ரேகையை கூட முன்னாடி இருந்த மாதிரி கொண்டு வருவேன்றான். எவ்வளவு பெரிய ஒரு விஞ்ஞானபூர்வமான ஒரு செய்தி.
1400 வருடங்களுக்கு முன்னால். இதை யார் சொல்ல முடியும்? இறுதியாக ஒரு சில தகவல்களை கூறி நிறைய பகுதிக்கு வந்து விடுகிறேன். இஸ்லாமிய மார்க்கம் 1400 வருடங்களுக்கு முன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜத்துல் விதாவில், இறுதி ஹஜ்ஜில் முதலும் கடைசியுமான அந்த ஹஜ்ஜி, மக்களுக்கு மத்தியில் இஸ்லாத்தை அதாவது உரையாற்றுகிறார்கள். கடைசி ஹஜ்ஜில் மரணிப்பதற்கு ஒரு சில மாதங்களுக்கு முன்னால், 2-3 மாதங்களுக்கு முன்னாடி. அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களுடைய எண்ணிக்கை 1.5 லட்சம் பேர். சஹாபாக்களுடைய எண்ணிக்கை எத்தனை? 1.5 லட்சம் பேர். ஒரு கட்சி இருக்குது, ஒரு கொள்கை இருக்குது. அந்த கொள்கையினுடைய தலைவர் இருந்துச்சுன்னா அந்த கட்சி பயங்கரமாக வளர ஆரம்பிச்சிடும். அந்த கொள்கை பயங்கரமாக வளரும். ஜெயலலிதா இருந்தாங்க, அந்த கட்சி வளர்ந்துருச்சு. அவங்க இறந்துட்டாங்க, கட்சி இருந்த இடமே தெரியாமல் இருக்குது. விஜயகாந்த் இருந்தாங்க, கட்சி வளர்ந்துச்சு. அவர் இறந்துட்டார், கட்சி இருந்த இடமே தெரியாது. அந்த தலைவர் இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே என்ன பண்ணுவாங்க? நினைவு சின்னங்களை ஏற்படுத்துவாங்க. பேருந்து நிலையத்துக்கு அதுக்கு அவருடைய பேரை வைப்பாங்க. விமான நிலையத்துக்கு அவருக்கு பேரை வைப்பாங்க. எதுக்கு? அவரை நினைவு கூறிட்டே இருக்கணுமா, மறந்து விடக்கூடாது அப்படின்னு. அவர் செத்து போயிட்டாலும் கட்சிகளை அழிய ஆரம்பித்துவிடும். 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் 1.5 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார்கள். 1400 வருடங்கள் முடிந்து விட்டது. இன்னைக்கு இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 200 கோடி பேர் இஸ்லாத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹ் மௌத்தாய் 1400 வருஷம் ஆச்சு. மற்ற அரசியல் கட்சி மாதிரி இருந்தா இன்னைக்கு இஸ்லாம் ஒண்ணுமே இல்லாமல் போயிருக்கணும். ஆனால் இஸ்லாம் 1 மடங்கல்ல, 10 மடங்கல்ல, 100 மடங்கல்ல, பல 1000 மடங்கு இஸ்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் திருமறை குர்ஆன் என்ற பேரதிசயம். இஸ்லாத்தின் மீது அவ்வளவு விமர்சனம் வைக்கிறான். பைபிளை பார்த்து, அதாவது கிறிஸ்தவத்தை பிரச்சாரம் செய்வதற்கு பல கோடி ரூபாய் உலகங்களில் செலவு செய்யப்படுகிறது. இஸ்லாத்துக்கு அவதூறு தான், அவ்வளவு அவதூறுகள். முஸ்லிம்னா தீவிரவாதி, இஸ்லாம்னா கொடூர மதம், பெண்களை அடிமைப்படுத்துது, முகமது ரசூலுல்லாஹ் ஒரு காம கொடூரர். எவ்வளவு பிரச்சாரம் செய்தாலும் இஸ்லாம் தாறுமாறாக வளர்கிறது. எந்த அளவுக்கு என்றால் 2050களில் இன்று இருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகள் ஐரோப்பிய நாடாக இருக்காது, அரேபிய நாடாக மாறும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் வளர்கிறது என்றால் திருமறை குர்ஆன் என்ற அந்த பேரதிசயம் தான் காரணம். இந்தியாவில் கூட 2050ல் அதிகமாக வாழக்கூடிய மக்கள் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இஸ்லாம் வளர்கிறது என்றால் இந்த திருமறை குர்ஆன் தான் காரணம். அது ஒரு பேரதிசயம். அதை முழுமையாக ரமலான் அதிகமாக ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. ஏறக்குறைய 20 நாள் அளவுக்கு நாம் ரமலானை கடந்துட்டோம். வரக்கூடிய நாட்கள் சென்ற நாட்களை விட மிக முக்கியமான நாட்கள். ஆகவே அதிகமாக திருமறை குர்ஆனோடு தொடர்பு, அதை ஓதுவது, அதை வாழ்க்கை நடைமுறைப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் ஆக்கியல்வானாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதன் அடிப்படையில் அமல் செய்வதற்கு அல்லாஹ் அருள் செய்வானாக. வ ஆகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு